இந்த சமூக மக்கள் விவசாயத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. தன்னுடைய வாழ்வாதாரத்தை இந்த மண்ணிலே வாழ்வதற்கு அவர்கள் விவசாயம் செய்து குறைக்கக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய சமூகம் இந்த மண்ணிலே உருவாவதற்கு போல தொடர்ச்சியாக போராட வேண்டிய நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, தொடர்ச்சியாக தென்மாவட்டத்திலே தொடர் படுகொலை சாதியத்துக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த படுகொலைக்கு பெரும்பாலும் பட்டியலை சார்ந்த இளைஞர்கள் பலியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணிலே தமிழரசியை பேசுவதும் இந்த தமிழே பொது அரசியலை முன்னெடுப்பதை கண்டுகொள்வதே கிடையாது. ஏனென்றால் மனிதனை தெரிவிப்பதில்லை, மாற்றாக இந்த மண்ணிலே இந்த மக்களுக்கு ஓட்டு அரசியல் மட்டும் விரும்புகிறார்கள். அப்படி அவர்கள் பிரித்து பார்க்கும் பொழுதுதான் இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்கும் போது அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்கு கிடைக்காது என்று அவர்கள் கண்டும் காணாமல் இருக்கிறார். அன்பான தோழர்களே, இன்றைக்கு நடந்த அந்த படுகொலை என்பது தம்பி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தம்பி கவிக்குமாரன் என்பது கவிக்குமாரன் நல்ல படித்த பட்டதாரி சென்னையில ஒரு மின் பொறியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த மாதிரியான நிறுவனங்களே ஒரு சாதாரண திறமையாளருக்கு இவ்வளவு சம்பளம் இருக்குன்னா நிச்சயமே கிடையாது. உண்மையாவே திறமையாளருக்கு தான் 2 லட்சம் 2 லட்சத்துக்கு சம்பளம் கிடையாது. அப்படி பார்த்தா தம்பி கவின் உண்மையாவே ஒரு திறமசாலியாக இருந்திருக்கிறார். இன்றைக்கு காவலிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய சுபாசினி அவர்கள் பள்ளி பருவத்திலிருந்து அவர்கள் ஒன்றாக பழகக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். இணக்கமாக ஒரு நட்புவை பாராட்டக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு பின்னாலே காதலாக மாறியிருக்கிறது. சம்பவம் நடந்தன்று சுபாசினி அழைத்ததன் பேர் தான் தம்பி அந்த மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவ ஆலோசனைக்காக அங்கே சென்றிருக்கிறார். அங்க என்ன நடந்தது என்று சுபாசினிக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையாகவே இது யதார்த்தமாக நடந்த கொடைகொலை என்றால் சுபாசினியை விசாரணைக்கு உட்படுத்தி விசாரித்தால் தான் தெரியும். ஏன் அப்படி சொன்னா, தொடர்ச்சியா இந்த எளிய மக்கள் பட்டியல் மக்கள் ஒரு நாட்டு சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலித்தால் அது நாடக காதலி சொல்றாங்க. இன்னைக்கு பள்ளி பருவத்திலிருந்து ஒன்றாக பழகி நட்பு பாராட்டி காதல் வரை சென்று இன்றைக்கு நான் நவீனுக்கு நடத்திருக்கிற உறவை பற்றி உங்களுக்கு தெரியாது, விமர்சனமாக பேசாதீங்க என்று இந்த பொண்ணு அன்னைக்கு வீடியோ வெளியிட்டு இது எப்பேற்பட்ட நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றிருக்கிறார். எனக்கு முன்னாடி பேசிய தோழரை சொன்னது போல குடும்பத்திலோ ஒட்டுமொத்த சம்பளத்தோட 1 லட்சம் வராது. வயக்கூடிய தம்பி சம்பளத்துக்கு பணம் 2 லட்சம் ஆகுது. அதற்காக நீங்க நாடக கதை அரங்கேற்கலாம் கூட நீங்களாம் சந்தேகிக்க போகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த நேரத்தில் உடுமலை சங்கரையும் கொலைசெய்யும் இடத்தை கலந்துருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, தன்னுடைய ஆலோசனைக்கு தன்னுடைய காதலை படுகொலை செய்த பெற்றோருக்கு தண்டனை வாங்கித் தர வேண்டும் என்று தொடர்ச்சியாக இன்னொருக்கும் தலைமை போராட்டத்தை கலந்து கொலைசெய்யா. ஆனால் இந்த கால சுபாஷினி உண்மையாவே இந்த தம்பியை காதலித்திருந்தார். அவருக்கு பிரேதத்தோடு நடத்த முடியல. தன்னுடைய தாய் தந்தையை காப்பாற்றுவதற்காக காதல் என்று எவ்வளவு நாடகத்தை அவர் இங்கே அரங்கேற்று சொன்னார். காதலை கொச்சப்படுத்துவதாக சுபாஷினி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். அன்பான தோழர்களே, தொடர்ச்சியாக தென் மாவட்டத்திலே ஆலய படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. தம்பி உடுமலை சங்கர் படுகொலைக்கும் இதற்கு பெரிய வித்தியாசம் இல்லை. உடுமலை சங்கர் அவர்களை நடி வீதியிலே துண்டத்தளிக்க வெட்டி கொண்டார்கள். தம்பியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் வெட்டிட்டான். அவ்வளவுதான், அதுக்கு பெருசா வித்தியாசம் இல்லை. வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விளையாட்டுல தண்ணியை தூவி வெட்டுபவருக்கு சாதியை அந்த சுசித்த இளைஞர்களுக்கு இருக்குன்னு சொன்னா தென்மாவட்டத்துல இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சமூக நலன்களை பார்க்கிறோம். படுகொலை செய்யப்பட்ட சுசித்தவர்கள் ஆயுதங்களோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வகைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் தன்னுடைய தாயும் தந்தையும் காவல்துறையை பணிபுரிவதா அதை பின்புலமாக பயன்படுத்தி மிகப்பெரிய குற்றத்திலே ஈடுபட்டிருந்தார் என்று எங்களால் சந்தேகிக்கப்படுகிறது. இந்த கொலையில மிகப்பெரிய ஒரு கூட்டு சதி இருக்கு கூட நம்ம நினைக்கிறோம். ஏன் சொல்றேன்னா, ஒருவரை நம்ம இளைஞரை விட்டிருக்க முடியாது. ஒருவர் செய்த கொலை போல் தெரியவில்லை. கூட்டாக ஒரு கொலைக்கு மாரடிக்கும் கூட்டத்தை அவர் பயன்படுத்தி இந்த கொலை செஞ்சிருக்காங்க குற்றச்சாட்டு. இந்த கொலை படுகொலை தொடர்ச்சியாக நடப்பதற்கு சிறு சிறு குழுக்களாக இருக்கக்கூடிய சாதி சங்கங்களும் சாதி அமைப்புகள் தான் காரணம் என்று நாங்கள் வரலாற்று
ஒரு குற்றமாக வைக்க ஏன்னு சொன்னா இங்க சாதி சங்கங்கள் வச்சு விட்டுருவேன். பொருளாதாரத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்க ஒரு சாதி சங்கத்தை வச்சுக்கிறாங்க. தன்னை ஆண்டவர்கள் சொல்கிறார்கள், குடிப்பெருமையை பேசுகிறார்கள். அவர்கள் குடிப்பெருமையை பேசினால்தான் இளைஞர்கள் நம்மோடு அடியடியாய் திருவாங்க என்று இதை தொடர்ச்சியாக பேசுகிறார். அவனை ஊக்குவிக்கிறார், படுகொலைக்கு ஆதரவாக இருக்கிறார். இது இப்போதான் அந்த ஆவணங்களை தடுக்க முடியாமல் இங்கே நாம் நிற்கவில்லை. இன்னும் மேலே சொல்ல வேண்டும் சொன்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சியில பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சிகள்ல நான் காதல் செய்தா, மாட்டு பொண்ணை காதல் செய்தா நான் வெட்டுவேன் என்று பகிரங்கமாக ஒருத்தர் பேச முடியும் சொன்னால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எந்த நிலைமை இருக்கு என்று நம்ம எண்ணி பார்க்கணும். அவன் பல லட்சம் பேர் பார்க்கிறான். தனியார் தொலைக்காட்சியில ஒரு நேர்காணல் நடக்குது, ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்துல என் வீட்டுக்கு கொண்ட ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர் காதல் செய்தால் அவனை வெட்டுவோம் என்று செல்லக்கூடிய மனநிலையில் இந்த இளைஞர் இருக்கான்னு சொன்னா, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய தமிழக அரசு பாதுகாப்பை தவறிவிட்டது என்பதை நான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீ கிட்டத்தட்ட ஒரு 13 சங்கரைக்கு போய் கிட்டத்தட்ட எத்தனையோ சமூகங்களை சொல்லலாம். இதை தடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டு அரசு பட்டியலை சமூகத்தை சார்ந்த எளிய மக்கள் பொதுவாக சிந்திக்கக்கூடிய அத்தனை பேர் வலியுறுத்திட்டே இருக்காங்க. இதை அவர் செய்தாக தெரியவே இல்லை. அன்பான தோழர்களே, இந்த படுகொலையை தடுத்து நிறுத்தாக வேண்டும் சொன்னால் இந்த மக்கள், வெகுஜன மக்கள் இதை கண்டுணர்ந்து புரியவர். ஆணவ படுகொலைக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர்ந்து போராட்ட காலத்தை நிற்கும் சொன்னா அது உலகம் சேர்ந்துதான். ஆணவ படுகொலைன்னா ஒரு சாதி மாட்டு சாதிய காலத்தை மட்டும் இல்ல, ஒரே சாதிக்குல பொருளாதாரத்தை உயர்ந்தா வைக்கிறேன், பொருளாதாரத்தை கம்மியா இருக்க காலச்சாம விட்டான், அதுவும் ஆணவ படுகொலை தான். உனக்கு சேர்த்துதான் இந்த ஆணவ படுகொலைக்கு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று நான் போராடி கொண்டிருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கணும். பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டால் அவர்கள் அதற்காக போராடுகிறார்கள் என்று நீங்கள் வேடிக்கை பார்ப்பதை உங்களே நீங்கள் ஏமாற்றிக் சமம். இது நாங்கள் உங்களை இடைவெட்ட கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ச்சி நடக்கக்கூடிய இந்த படுகொலையை தடுக்கிற காவல்துறைய வெத்தனை காட்டுதுன்னா காவல்துறையினுடைய வேலை செய்யறது. ஒவ்வொரு காவல் நிலையம் இன்றைக்கு ஒரு நீரசப்படக்கூடிய அலுவலமாக, ஒரு கண்டுவட்டி நடத்தக்கூடிய ஒரு அலுவலமாக தான் பார்க்க முடியும். இங்க மதுரை கூட நிறைய காவல் நிலையத்தை சுற்றி காட்டலாம். நாங்க இருக்க ஒத்தக்கடை காவல் எல்லாம் ரியல் எஸ்டேட் தான். நீங்க ஏதாவது லேண்ட் வாங்க நேரம் அங்க போயிடலாம். அவங்க ஒரு கட்டமைப்பு பொருட்கள் வாங்கி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு காவல்துறையும் காவலர்களுடைய காவல் பணியாக சேரும்போது அவர்கள் என்ன பயிற்சி எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இந்த மக்களை ஏமாற்றி கட்ட பஞ்சாயத்து செய்து அவர்களிடம் பணம் அளிப்பதற்கு கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இங்க படுகொலை செய்யப்பட்ட தம்பி கவினுடைய தந்தையார் சொல்ற சந்தேகம் அவர்களுக்கு பாராட்டப்பட்டது. எனக்கு பொருளாதாரம் முக்கியமில்லை, பணம் முக்கியமில்லை, எனக்கு நீதிதான் என்று வேண்டுமென்று இருவாய கலைத்து என்றார் சந்திரசேகரன். அவர்களால் பொருளாதாரத்தில் ஒரு சலைச்சலை எழுதி பேசினார். அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டையும் தமிழ்நாட்டை எவனையும் பதில் இல்லை. அவருடன் 5வது கொண்டு போயிட்டேன், பொருளாதாரத்தை கொண்டு போயிட்டுனா, கல்வியை கொண்டு போயிட்டுனா, என் பொண்ணு என் பையன் கால் வச்சா வெட்டிக்கான்னு அவர் கேட்கிறான். எனக்கு நீதி வேண்டாம், எனக்கு நிதி வேண்டாம், நீதி வேண்டும் என்று தொடர்ச்சியாக கணேச வரைகிட்ட சந்திரசேகரனை நினைவுட்ட தந்தை சந்திரசேகரனை நினைவுட்ட இந்த படுகொலையை தடுத்து நிறுத்திருந்தால் பெருந்தனாக இந்த மக்கள் தொடர்ச்சியாக இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசு, இந்த காவல்துறை, இந்த மக்கள் மெத்தனை போக கடைபிடிச்சுட்டே இருக்கு. இதை வன்மையாக வரலாற்று மக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். தோழமையோடு இந்த கூட்டத்திலே வருகிறது ஆதரவளித்த ஒரு அனைவருக்கும் நாங்கள் வரலாற்று மக்கள் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி சொல்லி இந்த தொடர் படுகொலையை கண்டித்து வரலாற்று மக்கள் சார்பாக ஆர்ப்பாட்டமாக தமிழக அரசு இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம். இந்த கவிதாஜினுடைய படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய சுஜித் அவர்களை சிறையிலே அவருக்கு தீர்ப்பு வழங்கி தண்டனை வழங்க இன்றைக்கு அவருடைய தம்பியுடைய பிரதேசத்தை வாங்க செய்தி அது சுஜித்துடைய தாயாரை கைது செஞ்சு தொடர்ச்சியா போராட்டத்தில் இருந்தாங்க. ஒரு அதிகாரி அந்த அதிகாரி சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரியை காப்பாற்றுகின்ற நோக்கத்தான கொலை நடந்து 4 நாள் ஆகி ஒரு கைது இருக்கு. காவல்துறை மக்கள் பிரதிவாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த பிறகுதான் அந்த கைது நடவடிக்கையே தமிழக அரசு முன்னெடுக்கிறது, காவல்துறை முன்னெடுக்கிறது.
அப்படி என்றால் இந்த பட்டியல மக்களை இன்னும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றது. கண்டன முழக்கம் முழங்கிய வேங்கைகளின் தலைவர்